Hello all, this is Madhu from Metaflame. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங்கஸ்ட் சப்பரே வித் சம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அடை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அடை கொடுத்துட்டு இதில் நம்ம வந்து லாங்கஸ்ட் சப்பரே கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கக்கூடிய சம் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ஆக இருக்கணும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கண்டுபிடிக்கக்கூடிய சம் பார்த்தீங்கன்னா 1 + 2 + 1 ப்ளஸ் 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 4 கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் இத்தனை இது வரைக்கும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வாட்டுக்கு விண்டோவோட சைஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் அன்டில் யூஆர் இந்த 4ஐ விட என்ன இடக்கூடாது, சம்மை வந்து எக்ஸீட் ஆகிடக்கூடாது. சப்போஸ் 4ஐ விட சம் எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோவை வந்து நகட்டணும். ரைட், ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பெரிய சபரே கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா 1 0 1 1. ஸோ இதெல்லாம் 0 அது எல்லாத்தையுமே இதுலேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3ங்கிறது தான் வருது. ஸோ 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சப்பரே தான் இதோட ஆன்சர். லைக் 1லேருந்து இந்த லாஸ்ட் 0 வரைக்கும் தான் இதோட ஆன்சர், இந்த 1லேருந்து. ஸோ இதை வந்து இதில் லாங்கஸ்ட் சப்பரே. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 தானே இதோட கவுண்ட், 2 3 4 5. ஸோ அதனால் 5ங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறோம். ரைட், ஸோ இதை ப்ராப்ளமாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இது வந்து இதுலேயும் வந்து நம்ம ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த அப்ரோச் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஓ ஆஃப் என், அதாவது நீங்கள் வந்து சிங்கிள் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிக் ஓ ஆஃப் என் அப்படிங்கும்போது உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் கூட. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட்டுங்கிற வேரியபிள் 0 பண்ணி வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் லென்த்துங்கிறதையும் நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா 0 பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் சம்முங்கிறதையும் நான் 0ல வச்சுக்கிறேன். ரைட், ஸோ இப்போ நான் இனிஷியலாக எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரைட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அந்த ரைட் வேரியபிள் என்ன பண்ண போகுதுன்னா ஃபார் லூப் வச்சு நான் ஐட்ரேட் பண்ணி ஃபுல்லாக இதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அரே டாட் லென்த் வரைக்கும் நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 0வை ரெஃபர் பண்ணும் ரைட்டுங்கிற வேரியபிள். ரைட், நான் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய சம்மில் நான் என்னுடைய வேல்யூ ஒவ்வொன்றா நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரப்போகிறேன். இப்போ சம்மோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரப்போகிறேன். எப்படின்னா இப்போ 1ங்கிறது எனக்கு சம்மோட ஆட் ஆகி எனக்கு இப்போ 0க்கு பதிலாக இப்போ 1ங்கிறது இங்கே அப்டேட் ஆகிடும். ரைட், ஸோ நான் சம்மோட வேல்யூவை நெக்ஸ்ட் டைம் ஆட் பண்ணும்போது 1 + 2 வந்து 3 ஆகும். ஸோ அது நம்ம பண்ணுவோம். ஸோ அது எப்படி நம்ம இன்னும் இதுக்கு அடுத்து இருக்குது. ஸோ சம்மை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சம்மை நான் செக் பண்ணுவேன். என்னோட சம் இஸ் கிரேட்டர் தென் கேவா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ 1 இஸ் லெஸ் தென் கே தானே. ஸோ என்னோட சம்மை வந்து கேவை விட கம்மியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற லென்த் பெருசா இல்லது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற லென்த், அதாவது புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிற லென்த் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா உங்களுடைய ரைட் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் 1, அதாவது ஒன்றும் இல்லை, இந்த பர்டிகுலர் எலமெண்ட் தான் இப்போதைக்கு 1 தானே இருக்குது. ஸோ அப்போ 1 தான் உங்களுடைய லென்த்து. ஸோ உங்களோட அதாவது ஒன்றும் இல்லை, ரைட்டுங்கிறது இப்போதைக்கு உங்களோட இது 0வை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கு, உங்களுடைய லெஃப்ட்டுங்கிறது 0வை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ 0 - 0 + 1 அப்படிங்கும்போது இப்போ கரண்ட்டாக உங்களுடைய இது வந்து என்னது அப்படின்னா 1. ரைட், ஸோ அப்போ உங்களுடைய கரண்ட் மேக்ஸிமம் லென்த் வந்து 0வை விட 1 வந்து பெருசுங்கிறதுனால என்னோட மேக்ஸ் லென்த் இப்போதைக்கு 1. ரைட், ஸோ நீங்கள் அப்படியே சொல்கிறதுக்கு கதை மாதிரி மட்டும் லிசன் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி ரைட்டோட இது வந்து ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஆரோட வேல்யூ 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய சம்மோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 0 1ஆக இருந்தது. இப்போ எனக்கு 2ங்கிறது உள்ளே வந்தோடனே ஏற்கனவே 1ஓட இந்த 2ங்கிறது வந்து ஆடப் ஆகி நம்மளுக்கு 3ங்கிறது அப்டேட் ஆகுது. கரெக்டாக, ஸோ என்னோட சம்மோட வேல்யூ இப்போதைக்கு என்னது 3. 3 இஸ் லெஸ் தென் ஆர் 4டா, 3 இஸ் லெஸ் தென் 4 தான். அப்போ என்ன எனக்கு வந்து சம்மு வந்து கிரேட்டர் தென் 4 கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பியும் நான் செக் பண்ணுறேன் என்னுடைய ரைட் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் 1, அதாவது என்னுடைய மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ ரைட் மைனஸ் லெஃப்ட் அப்படின்னா 1 - 0 இஸ் 1 + 1னா 2. அப்போ என்னோட மேக்ஸிமம் லென்த் எவ்வளோ, இப்போது 2ன்னு ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ அதாவது ஏற்கனவே கம்பேர் பண்ணுறது லென்த்தை விட இப்போதைக்கு 2, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ 2 எலமெண்ட் உள்ளே வந்திருக்காங்களா அதனால 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் எலமெண்ட் நான் பார்க்குறேன். அடுத்து என்னது நம்மளுடைய சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரோடது வந்து 2ன்னு அப்டேட் ஆகும்.
கரெக்ட்டா? அடுத்த இட்டரேஷனுக்கு. ஸோ 2 அப்படிங்கும்போது, இந்த எலிமெண்ட்டும் உள்ள வருதா? ஸோ உள்ள வரும்போது, இதுவும் சேர்ந்து ஆட் ஆகும்போது, 3 யோட 1 ஆட் ஆகும்போது என்ன வரும்? 4 வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு 4 இஸ் அ சம் இஸ் கிரேட்டர் தென் 4 ஆன்னு பார்க்கும்போது, இன்னும் இல்ல. சம் இஸ் ஈக்குவல் டூ கே தான் வருது. ஸோ அதனால இன்னும் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 எலிமெண்ட் வந்திருக்கு. அப்போ 3 எலிமெண்ட் வந்திருந்தா என்ன அர்த்தம்? திருப்பி r-l+1 ஃபார்முலா போட்டு ஏற்கனவே இருக்கிற லென்த் பெருசா, இல்லது நம்மளுக்கு புதுசா அப்டேட் ஆன லென்த் பெருசான்னு பார்த்தோம்னா 2 + 1 3ன்னு ஆகும். ஸோ அப்ப 3ங்கிறது அதாவது மொத்தம் 3 எலிமெண்ட்டுங்கிறதுனால 3ங்கிறத நான் அப்டேட் பண்ணிட்டேன். ரைட். தென் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, என்னுடைய ம் அடுத்த எலிமெண்ட் செக் பண்றேன். 0ங்கிறத இங்க நம்ம ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு சம்ல பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இருக்க போறதில்ல. அகைன் 4 தான். ஸோ இட்ஸ் கோயிங் டூ பி 4 அகைன். ஸோ 4 செக் ஆனாலும் பிரச்சனை இல்ல. ஸோ இங்க வரைக்கும் வந்துருச்சு. நம்மளுக்கு r-ஓட வேல்யூ மட்டும் அடுத்து இன்கிரிமெண்ட் ஆகும். 3ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். பட் இந்த வேல்யூ இருக்குல்ல, லைக் நம்மளுக்கு இந்த பர்ட்டிகுலர் மேக்ஸிமம் லென்த் பார்த்தோம்னா நம்மளுக்கு 4ன்னு இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். கரெக்ட்டா? ஸோ 4ன்னு இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி திருப்பி இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, திருப்பி நான் 1 வேல்யூ நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, இன்கிரிமெண்ட் அதாவது r-ஓட வேல்யூ 4ன்னு ஆகும். 4ன்னா இது 1 ரெஃபர் பண்ணுது. அப்போ நான் இந்த 1 வந்து நான் இந்த 4ஓட ஆட் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு என்ன ஆகுது? 1 + 4 இஸ் 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, 5 இஸ் கிரேட்டர் தென் 4. ஸோ கண்டிஷன் வந்து என்ன ஆகுது அப்டின்னா, சாட்டிஸ்ஃபை ஆகுது. சம் இஸ் கிரேட்டர் தென் 4ங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இங்கேருந்து ஒரு ஸ்டெப் இப்டி வந்துடுறேன். ரைட். இந்த 1 நான் தூக்கிருவேன். எனக்கு இது வேண்டாம். ஸோ இந்த வேல்யூவ நான் சம்ல இருந்து மைனஸ் பண்ணுவேன். அதாவது இந்த 5ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவ நான் மைனஸ் பண்ணிருவேன். அப்ப எனக்கு என்ன ஆயிடும் அப்டின்னா, 4ன்னு ஆயிடும். ரைட். ஸோ 4ன்னு ஆயிடும். ஆ அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, எனக்கு எங்க வந்திருக்கேன்? இப்ப நான் கரண்ட்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ரைட். தென் நான் என்ன பண்றேன், திருப்பி இங்கிட்டு மூவ் பண்ணுவேன். கரெக்ட்டா? ஸோ ஒரு நிமிஷம். ஸோ அப்புறம் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மோட வேல்யூ வந்து எப்பப்பலாம் நம்ம வந்து கை வச்சு அதாவது இந்த இடத்துல மூவ் பண்றோமோ, பாயிண்டர ஒண்ணு குறைக்கிறோம்னா என்ன பண்றோம்? லெஃப்ட்ட மூவ் பண்றோம். அப்ப நான் என்ன பண்றேன்? உங்களுடைய லெஃப்ட் பாயிண்டர ஒண்ணு இன்கிரிமெண்ட் பண்ணிருவேன். ரைட். ஸோ இன்கிரிமெண்ட் பண்ணிட்டேன்னா, என்னுடைய சைஸ் வந்து எனக்கு கரெக்ட்டா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ரைட். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட விண்டோல எத்தன பேர் இருக்காங்க? 1, 2, 3, 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ரைட். ஸோ அந்த மாரி உங்களுடைய விண்டோ சைஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அடுத்த இட்டரேஷன் பார்த்தீங்கன்னா 5. ரைட். ஸோ 5 அப்படிங்கும்போது இந்த ஐட்ரேஷன் நீங்க அதாவது இங்க வரீங்க. ஸோ இங்க வரும்போது திருப்பி அகைன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 4 + 1 வந்து 5 ஆகுது. ரைட். ஸோ 4 + 1 5 ஆகுது. ஸோ 5 அப்படிங்கும்போது சாரி, நீங்க எங்க வரீங்க? இந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. ஸோ அப்ப இங்க வரும்போது என்ன பண்றேன்? ஆம், இங்க வந்தோனே நம்மளுக்கு செக் பண்றோம் அகைன். ஸோ நம்மளுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க வரைக்கும் வரும்போது 5ன்னு ஆகுது. ஸோ நான் என்னுடைய மேக்ஸிமம் லென்த் அதாவது 5 நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது பார்த்தீங்களா? 5 இஸ் கிரேட்டர் தென் 4ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால, அகைன் நான் என்ன பண்றேன், இந்த வேல்யூவ நான் மைனஸ் பண்றேன். 5லேருந்து 2வ மைனஸ் பண்ணனா என்ன வரும்? 5லேருந்து 2வ மைனஸ் பண்ணனா 3 வரும். ரைட். ஸோ 3ங்கிற வேல்யூவ நான் இங்க எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து லெஃப்ட்டோட வேல்யூ ஒண்ணு இன்கிரிமெண்ட் பண்ணணும். கரெக்ட்டா? ஏன்னா நான் எனக்கு இத நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். அப்ப என்னோட லெஃப்ட் வேல்யூ எங்க வந்துருது? இங்க வந்துருது. மைனஸ் பண்ணிட்டு இப்ப வந்து என்னோட கரண்ட் இது. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நான் செக் பண்ணுவேன். என்னோட மேக்ஸிமம் லென்த் ஏற்கனவே 4. இப்ப என்னுடைய கரண்ட் லென்த் என்னது? 5. ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, என்னோட கரண்ட் லென்த்தான வேல்யூ 4 அண்ட் 5 கம்பேர் பண்ணும்போது புதுசா வந்த லென்த் தான் ஜாஸ்தி. ஸோ 5ங்கிறத நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படியே நம்மளுக்கு என்ன ஆகப்போகுது அப்டின்னா, ரிப்பீட் ஆயிட்டே இருக்க போது. ஆ அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்கு மேல மேக்ஸிமம் லென்த் நம்மளுக்கு கண்டுபிடிச்சாலும், நம்மளுக்கு 5 தான் கடைசியா லென்த். ரைட். ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட நம்மளுக்கு முடியுது. நம்ம ஃபைனலா என்ன பண்ணிருவோம் அப்டின்னா, நம்மளோட மேக்ஸிமம் லென்த்த வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிருவோம். ஸோ இந்த ஆர்ங்கிறது வந்து அன்டில் தட் லாஸ்ட் எலிமெண்ட் ரீச் ஆகுற வரைக்கும் மூவ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா எத்தன தடவ மூவ் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கே வேல்யூ எக்ஸீட் ஆகாது. கரெக்ட்டா? ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 + 1 + 1 வந்து 3 தான். ஸோ 3 இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் 4 தான். ஸோ அதனால இந்த விண்டோ வந்து இதுக்கு அடுத்து இங்கிட்டு நகலவே நகலாது. ஸோ இது மட்டும் நம்மளுக்கு அப்படியே ஒரு அரேவா கன்சிடர் ஆயி, இதோட சைஸ எடுத்து நம்ம அப்படியே எழுதிருவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளமோடைய சொல்யூஷன் பேட்டர்னா இருக்க போகுது. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்,
நான் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி நான் மொத்தம் 3 வேரியபிள் இன்ட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0, நெக்ஸ்ட்டு உங்களுடைய இன்ட் சம் இஸ் ஈக்குவல் டு 0, நெக்ஸ்ட்டு உங்களுடைய மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்கிறோம்ல, ஸோ மேக்ஸிமம் லென்த் இஸ் ஈக்குவல் டு 0 அகெயின். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் எழுத போகிறேன். ஸோ ஃபார் லூப் எழுதிட்டு அந்த ஃபார் லூப்புக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட் ரைட், அதாவது உங்களுடைய நான் ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபார் லூப்பில் ரைட்டுங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுடைய 0th எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும், அப்போ r is less than array டாட் லென்த் வரைக்கும் நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ r ப்ளஸ் ப்ளஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டாக போகிறோம், ரைட். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட சம்மை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். நான் சொன்னேன்ல சம் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா ரைட்ங்கிறத, அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு 1ங்கிற எலமெண்ட் மட்டும் இந்த சம்மில் போய் ஆட் ஆகிருக்கும், கரெக்டாக? அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம இது பண்ண போகிறோம். பட் ஒவ்வொரு தடவைக்கும் பண்ணுறதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ணணும், ரைட் கரெக்டாக. ஸோ சம்மு வந்து எக்ஸீட் ஆகிடுச்சான்னு ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணி தான் நான் இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ சம் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு கே போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஒருவேளை எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத மைனஸ் பண்ணணும்ல. ஸோ அப்போ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் லெஃப்டில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை, லெஃப்ட் இப்போதைக்கு 0 பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் லெஃப்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை மைனஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் என்னோடய லெஃப்ட் பாயிண்டரை ஒன்று நான் குறைச்சிருவேன், கரெக்டாக? ஸோ அவ்வளோதான், சாரி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். அப்படின்னா தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி நகலும். ஸோ நகர்ந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இது ஓகே, ஒவ்வொரு தடவை நான் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் லென்த் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸ் லென்த்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ நம்ம எம்னு ஏற்கனவே டிக்ளேர் பண்ணோம்ல, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபங்க்ஷனில் இது வேரியபிள் டிக்ளேர் பண்ண இது வந்து எடுத்து math டாட் மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எழுதி ஏற்கனவே இருக்கக்கூடிய மேக்ஸ் லென்த்தா, அதாவது சாரி மேக்ஸ் எம்முங்கிறதா இல்லது நம்மளுடைய புதுசாக அப்டேட் ஆன ரைட் மைனஸ், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உங்களோட எலமெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் ரைட்லேருந்து இருக்கக்கூடியதையும் லெஃப்ட்லையும் மைனஸ் பண்ணி +1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட புது சைஸ் ஆஃப் தி விண்டோ கிடச்சிரும். ஸோ அது பெருசா அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம இது பண்ண போகிறோம். ஃபைனலாக உங்களோட ஃபார் லூப்புக்கு வெளியே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா system.out.println. ஸோ இது ரொம்ப சப்பையான சம் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். நான் எழுதின அதாவது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அத்தனை லூப் போட்டு நான் எழுதினேன். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சைஸை எழுத போகிறீங்க. ஸோ அதோட சைஸை வந்து எம்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சைஸ் கிடச்சிரும். ஸோ இது ஒன்று மட்டும்தாங்க இது. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டு உள்ள ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்க போது, அதுவும் பெருசாக லூப்ஸ் எடுத்துக்காது. ஸோ அதனால் இது வந்து பிக் ஆஃப் என்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணுறேன். ஸோ சம் எரர் காஸ்ட் 1 செகண்ட். ஸோ இந்த இடத்துல சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேன், ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்து ரைட் பேர் வைக்கிறது மட்டும் நான் கொஞ்சம் ராங்காக வச்சுருந்தேன். ரைட்டுங்கிறதுக்கு பதிலாக ரைட்னு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருந்தேன். அப்புறம் லெஃப்ட்டுக்கு இங்கே எல்லுங்கிறது யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வேரியபிள் நேமிங் மட்டும் கரெக்டாக கொடுத்து இது பண்ணிக்கோங்க. அங்கே மேலே என்ன டிக்ளேர் பண்ணிங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு இருந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. மற்றபடி அதே லாஜிக் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைல் பண்ணுவோம். ஸோ வி ஆர் நாட் கெட்டிங் எனி எரர்ஸ். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு 5ங்கிற அவுட்புட், அதாவது அதோட லென்த் 10110ங்கிற லாங்கஸ்ட் சப்பரேயோட லென்த் 5 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் ரன் பண்ணணும். பேட்டர்ன் லேர்ன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.